சிஎஸ்கேவிற்கு புதிய தொடக்க வீரர் டோட்டலி பார்த்தீங்கன்னா தல தோனி வைத்த மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க. இன்று ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க டெல்லி மைதானத்தில். ஸோ இதுக்காக சிஎஸ்கேனே டெல்லியில் கிளம்பிறங்கியிருக்காங்க. ஸோ இந்த கிளம்பிறங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ நடந்துட்டுருக்கிற டைமில் தல தோனி அவர்கள் ஒரு பிக் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காருங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் ஒரு புதிய ஓப்பனிங் பேரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த பேர் தான் அடுத்த 2 போட்டிக்கு ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஓப்பனிங் பேர் சிஎஸ்கேவிற்கு ரொம்ப முக்கியமான பேராக இருக்க போகுது. ஸோ அந்த இன்டென்ட்டை வந்து பவர் பிளேயில் காட்டக்கூடிய குவாலிட்டி இந்த 2 பிளேயர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிசிஷனை டீம் மேனேஜ்மெண்ட் கோச் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி இவங்களை இறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு தான் திங்க் பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்னால சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேரை வந்து சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த சீசனில் வந்து களமிறக்கிறதுக்கும் திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ யார் அந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆயுஷ் மேத்தே இறங்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா சைகர் ரசீடு யூஸ் பண்ணாங்க, டெவன் கான்வே யூஸ் பண்ணாங்க, ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பல பிளேயரை யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான பிளேயருங்க, அதிரடி ஹிட்டர் நம்ம ஹூர்வில் பட்டேல் அவர்களை சிஎஸ்கேனி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னா சிஎஸ்கேவில் நிரந்தரமாக அவர் தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் அவர் தான் வந்து ஓப்பனிங்கை களமிறங்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இவரையும் இறக்கி அந்த ஃபெயிலியர் கண்டினியூ ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் நம்ம ருத்ராஜ் கைக்வாட்டே அந்த பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் சிஎஸ்கேனி மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சீசனில் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஓப்பனிங் தான். ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு தவறு, அவருடைய பொசிஷனை வந்து ஏன் விட்டு கொடுத்துட்டு மற்ற பொசிஷனுக்கு அவர் போனார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன தான் வந்து 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து புதிய ஓப்பனிங் பேரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருந்தாலுமே ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்கணும், என்ன தான் அவர் கேப்டன்சியாக இருந்தாலுமே, அவர் கேப்டனாக இருந்தாலுமே அவருடைய பிளேஸை அவர் வந்து யாருக்காக விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அவருடைய பொசிஷனில் வந்து கரெக்டாக ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அது பெட்டரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இந்த சீசனில் மிஸ் ஆனது அந்த ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தாங்க. ஸோ அந்த மிஸ்ஸை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவுடைய சக்ஸஸே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதே மாதிரி தான் 2023 சிஎஸ்கேனி கோப்பை வெல்லும் போது சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோலில் இருந்தது ருத்ராஜ் கைக்வாட்டும் டெவன் கான்வேவும். அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி கோப்பை வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சதுக்கான காரணமே அதுதான். ஸோ பட் இருந்தாலுமே அதை ஏன் வந்து இந்த சீசனில் மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தது ருத்ராஜ் கைக்வாட்டை ஓப்பனிங் ஆட வச்சா நல்லாயிருக்கும், ஓப்பனிங் ஆட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர் வந்து ஓப்பனிங் ஆடி இருந்தாருன்னா வச்சிங்களேன், ஒரு விக்கெட் வந்து சேவ் பண்ணியிருக்கலாங்க பவர் பிளேலேயே. அது வந்து செஞ்சு தவறி அதுதாங்க. ஸோ எப்போ வந்து அவர் வந்து இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் வந்து சீக்கிரமாக பவர் பிளேலேயே ஒரு ஃபஸ்ட் ஓவர்லேயே நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு விக்கெட் எந்த அளவுக்கு இம்பாக்டை வந்து மாற்றுது, மேட்சையே மாற்றுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவரை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு அவங்க யாரை வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே பின்னாடி ஆட வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், சிஎஸ்கேவுடைய பிளானே வேறு மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கும், அதை ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த சீசனுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஊர்வில் பட்டியலை வந்து மீண்டும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஊர்வில் பட்டியலிடம் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவரும். ஸோ ஆயுஷ் மத்தேவும் அவரும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜாலியாக ஆட போகிறாங்க 2 டீமும். அந்த கிரவுண்டில் வந்து சிக்ஸர் மழையும் பார்க்கலாம், வெற்றியும் பார்க்கலாம், தோல்வியும் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க, எந்த டீம் தோக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி அந்த டீம்லையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த டீம்லையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 டீமுக்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் நிறைய சிக்ஸர்ஸை இன்றைக்கி நம்ம வந்து அந்த மைதானத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறாங்க, எந்த இன்டென்ட்டில் 2 டீமும் ஆட போகிறாங்க அப்படின்றது ஆவலோட காத்திருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு. முக்கியமாக சிஎஸ்கேவுடைய அந்த ஓப்பனிங் இருக்கக்கூடிய அந்த அப்ரோச்சை வந்து பார்க்கறதுக்கே ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், இந்த 2 இளம் சூறாவளிகளை களத்தில் இறங்க வைக்க போகிறாங்களா, இல்லை மீண்டும் அதே ஃபார்மெட்டோட தல தோனி அவர்கள் போக போகிறாரா அப்படின்றது பார்ப்போம். பட் இப்போது வரைக்குமே இந்த அப்டேட் தாங்க இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் பேரை இவங்களாக தான் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் தல தோனி அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து வெளியே இருக்கிறதுனால ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பிளேயிங் லெவலில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதே ஃபார்மேட்டு இதே பிளேயிங் லெவலோட நம்ம போகலாம், இதே ஓப்பனிங் ஆடிட்டுங்க, அந்த ஊர்வில் பட்டியல் வந்து அவர் 1 பொசிஷன்லேயும் ஆட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தாங்க. பட் இருந்தாலுமே பவர் பிளேயில் கொஞ்சம் இன்டென்ட் காட்டினாருன்னா நல்லாயிருக்கும். முன்ன மேட்ச் கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட் விழுந்து மேட்சே தலைகளாக மாறிச்சு. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே கடைசி வரைக்கும் போராடி
அந்த 150+ ஸ்கோரை வந்து கிட்டத்தட்ட 2019 இது வரைக்கும் சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வரலாற்றை வந்து சிஎஸ்கே அணி வச்சுருந்தாங்க, ஒரு மோசமான சாதனையே. அந்த சாதனையை வந்து முன்ன மேட்ச்சில் வந்து முறியடித்தாங்க. பட் அதே ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ட் ஆடணும் இல்லைங்களா. எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலும் அடிக்கணும் அப்படின்னா அந்த பவர் பிளேயில் எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்டென்ட் காட்டுறாங்களோ அதுதான் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ராஜஸ்தானவே நம்ம எடுத்துக்கணும், என்னதாங்க பவர் பிளேயில் 90-100 ரன் அடித்தாலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிஞ்சிறது தோல்வி தான். அந்த 10 ரனில் 5 ரனில் 2 ரனில் தோற்று போயிடுறாங்க. ஸோ இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் வந்து அப்படி தோற்றுருக்காங்க. ஸோ அதனால் சிஎஸ்கேவுடைய பிளேயர்ஸ் நல்லா இன்டென்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. ஊர்வில் பட்டியலும் நம்ம ஆயுஷ் மத்தியவும் ஓப்பனிங் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்க போகுது. இந்த ஓப்பனிங் பேர் இந்த சீசன் மட்டும் இல்லாமல் அடுத்த சீசனும் கண்டினியூ பண்ணால் ஒரு அற்புதமான சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் ஒரு அற்புதமான ஓப்பனிங் பேராக இருக்க போகுது, இளம் ஓப்பனிங் பேராக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, தல தோனி அவர்கள் எந்த மாதிரியான பிளானோட இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் வந்து களமிறக்க போகிறாரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே உடைய இந்த இளம் ஓப்பனிங் பேரை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 4வது அணியாக யார் பிளே ஆஃபுக்கு போக போகிறாங்க. ஸோ டெல்லிக்கும் மும்பைக்கும் கடுமையான போட்டி இப்போ இந்த 2025 சீசனில் வந்து நிலவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2 டீமில் யார் உள்ளே போவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. 2 டீமுக்குமே 2 போட்டி இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கும் மும்பைக்கும் நேருக்கு நேர் ஒரு போட்டி இருக்குது. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க கடைசியாக அந்த 4வது பிளேஸில் வந்து சீல் வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து டெல்லியும் ஒரு பக்கம் முயற்சி செய்வாங்க, நம்ம மும்பை இந்தியன்ஸும் ஒரு பக்கம் முயற்சி செய்வாங்க. ஸோ 2 டீமுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த சவாலான போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அந்த 4வது அணியாக உள்ள பிளே ஆஃப்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளப்பியிருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் சீசன் பாதி திடீர்னு போட்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. திடீர்னு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து ரீஷெடியூல் அறிவித்து அதுக்கப்புறம் மீண்டும் வந்து போட்டிகள் நடத்தப்படும் சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்ட வந்து 2 போட்டிகளிலே வந்து தெரிஞ்சு போச்சு இந்த 3 டீமுகள் வந்து குவாலிஃபை ஆனது அப்படின்றது. பட் இருந்தாலுமே அந்த 4வது போட்டிக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நம்ம டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பஞ்சாப் கிட்ட ஒரு போட்டி இருக்குது, மும்பை கிட்ட ஒரு போட்டி இருக்குங்க. இந்த 2 போட்டியுமே இவங்க ஜெயிச்சாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துமே ஒரு போட்டி மும்பைக்கு எதிரான போட்டியில் டெல்லி அடிச்சிட்டாங்க மும்பை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெல்லி டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து டெல்லி அணி அடித்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மும்பைக்கும் 2 போட்டி இருக்குது. அந்த 2 போட்டியுமே யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒன்று டெல்லிக்கிட்ட மோத போகிறாங்க, இன்னும் பஞ்சாப் கிட்ட மோத போகிறாங்க. ஒருவேளை மும்பை வந்து 2 போட்டியுமே ஜெயிச்சாங்க அப்படின்னா பஞ்சாப் கீழே வந்துடுவாங்க, டெல்லி பஞ்சாப் அடித்தாங்கன்னா பஞ்சாப் கீழே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இந்த புள்ளிப்பட்டியல் இருக்குங்க. ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம், எந்த டீம் வேணும்னா ஜெயிக்கலாம், எந்த டீம் வேணும்னா அந்த உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக பஞ்சாப் அணி யாருக்கு மனசு வைக்க போகிறாங்க, டெல்லிக்கா இல்லை மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது பார்ப்போம். பட் இன்னொரு விஷயம், மும்பை இந்தியன்ஸ் அணி 4வது அணியாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் 6வது கோப்பையை அடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெல்லி அணி மும்பையை அனுப்புறதுக்கான வேலையை மட்டும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் கோப்பை வந்து இந்த புதிதாக போயின்னுக்கிற இந்த 4 டீமில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெல்லியும் அடிக்கலை, பஞ்சாப் அடிக்கலை, ஆர்சிபி அடிக்கலை, குஜராத் வந்து அடிச்சிட்டாங்க. பட் ஆர்சிபி அடிக்கணும்னு எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கணும். ஸோ யார் கப்படிக்க போகிறாங்க, அந்த 4வது அணியாக எந்த அணி உள்ளே போக போகுது அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.